வரலாம் என்றால் யாருமே வரமாட்டோம். நீ தனியா நீராடிட்டு வாயிட்டு குடிச்சு போகிறீங்க. ஏன் என்ன குளித்த என்ன தவறா? பாக்குறேன், அதையும் பாக்குறேன். கண்ணம் கண்ணாடி காதலாலே கைகள் மாலை உணவில்லையோ கலங்கிய நிலை மாற
பார்வையில்லாம எப்படி சாமி வாழ்வேன்? நான் எந்த உலகத்தில் வாழ்வதை விட என்னை கொண்டு விடுங்க சாமி, என்னை கொண்டு விடுங்க, எனக்கு பார்வை கொடுங்க சாமி. அடி பாவி, செய்யும் தவறை செய்துவிட்டு மனமில்லையோ செய்த தவறை பொறுப்பதில்லை என்று உழைக்கின்றாயே. தகவல் பலகை வைத்திருக்கின்றேன் என்னவென்று இந்த தடாகம் ஆண்டவனுக்கு சொந்தமானது. இதில் யார் இறங்கி அசுத்தம் செய்தாலும் என்னுடைய அனுமதி யார் இருந்தாலும் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கு வருவார் என்று தகவல் பலகையாக வைத்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு இப்படிப்பட்ட ஆணவ செயலை செய்திருக்கின்றாயே, உன்னை மன்னிக்க மனதில்லை. எனக்கு இப்படி ஒரு மணி தெரியாது. நான் செய்த தவறுக்காக இப்படிப்பட்ட மாபெரும் தண்டனை கொடுத்துட்டீங்களே. நான் பார்வை இல்லாம எதுக்கு சுவாமி வாழணும்? எப்படிமா நான் வாழ்வதை விட சுவாமி எனக்கு யாரும் தெரிந்தும் தெரியாமல் இப்பேற்பட்ட செயலை செய்யவே கூடாது என்பதற்காக அப்படி இருந்தோம். இப்பேற்பட்ட ஆணவ செயலை செய்திருக்கிறேன்.
யார்? எதற்காக இங்கு வந்தாய்? உன் நாடு என்ன, நகர் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன? ஏன் இந்த தடாகத்தில் அருகிலே வந்தாய்? நான் விஜயபுரி நாடு விஜயவர்மணி மகள். என் பெயர் ஆனந்தி சுவாமி. ஆனந்தி. விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகளானி அதை பாதகி சண்டாளி சதிகாரி. அவர் எப்பேற்பட்டவர்? மாமன்னன். கண்ணை கன்னிமை எப்படி பாதுகாத்து வருகின்றதோ அது போல தன் நாட்டு மக்களை பாதுகாத்து வரக்கூடியவர். யார் இல்லை என்று வந்தாலும் இல்லை என்று சொல்லாது மாறி மாறி வழக்கூடிய வல்லல் வருவான். என்னை போன்ற முடிவுகள் யோகிகள் யாரிகள் யார் வந்தாலும் இந்த உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதனால் வேள்வி நடத்த வேண்டும் என்று உரைத்தால் போதும். நாங்கள் இருக்கும் குடிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மாறி வந்து வரக்கூடிய வல்லல். அப்பேற்பட்டவருக்கு மகளாக பிறந்து இப்பேற்பட்ட ஆணவ செய்திருக்கிற பாவி அவர் குடும்பத்தை கருவறுக்க நீ எல்லாம் பெண்ணாக பிறப்பதோடு மண்ணாக பிறந்திருக்கிறார். ஆணவக்காரி செய்யும் தவறு எல்லாம் செய்துவிட்டு இப்பேற்பட்டு பாதத்திலே பணிந்து தஞ்சம் அடைந்து சாப விமோசனம் கேட்கின்ற பாதகி. சாப விமோசனம் சொல்கிறேன். நன்றாக செய்து கொடுத்துக்கே. யாருக்காக? நீ செய்த ஆணவ செயலுக்காக அல்ல, உனது தந்தையின் நல்ல பண்புகளுக்காகவும் அவருடைய ஈகை பண்புகளுக்காக உணர்த்திற்காகவும் சாப விமோசனம் உரைக்கிறேன். சேவை கொடுத்துக்கே. 12 ஆண்டுக்கு ஒருமுறை வளரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலர் வளர்ந்து தானாக அம்மன் மனைவியிலேயே தவழும். அப்பேற்பட்ட மலரை கொண்டு வந்து அதிலிருந்து சாறு எடுத்து உன் கண்களிலே விட்டால் இழந்த பார்வையை மீண்டும் பெறுவாய். ஆனால் அந்த மலரை யார் கரந்தொட்டு எடுக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமையாக இருக்க வேண்டும். சத்தியம் என்ற ஐந்தெழுத்தை நித்தமும் காக்கக்கூடிய நல்ல குணமளித்தவனாக இருக்க வேண்டும். தான் மணக்கும் பெண்ணை தவிர்த்து மற்றவர்கள் யாவரையும் தாயாகவும் உடன் பிறந்த சகோதரனாகவும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உத்தமன் கருத்தொட்டி எடுத்தால் மட்டுமே அந்த மலரின் பலனில் அடைவாய். அப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள குணமுள்ள மனிதர் இருக்க முடியும்? ஐயா பாரு தெரியாது சார், அவ்வளவுதானா? நான் யாருக்குமே தீங்கு செய்யாத இந்த கோலத்தில் ஆளாயிட்டே தாயி. விழி இருந்தோம் பார்வையில்லை, வழி இருந்தும் தெரியவில்லை.
இல்லம்மா. என் தோழிங்க சொன்னாங்களே அந்த குளத்துல இறங்காது நீ தேவையில்லை போலாம் அவங்க வந்து நான் கேட்டேன்மா. ஐயோ விதி என்ன அழுத்து போகிறதா தாயி, என் கண்கள் பார்க்கத்தான் இந்த வழி காட்டி விட்டாயா அம்மா. நான் என்னம்மா செய்வேன்? நான் யாருன்னு சொல்லுமா அம்மா? நான் பிறந்த நேரம் அம்மா, நான் வளர்ந்த நேரம் அம்மா, உன் அங்கத்துல உதித்த நேரம் அம்மா. இந்த பாவிக்கு பிடிபட கொடுமை நேர்ந்து விட்டது. நான் வாழ்வா சாவா என்று தெரியாமல் இருக்கிறேன் தாயி. எனக்காக மறுபடிப்பட்ட கொடுமையை செய்துட்டு போயிடுவேன் அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. நான் யாருன்னு சொல்லிடுவோம்மா அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து கொத்தி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா.
எங்க எதுக்கு சொன்னீங்கம்மா? நீங்க சொன்ன வார்த்தையில நான் கேட்கலையம்மா. நான் எரிங்க பாரி போயிடுச்சு. என் தோழிக்கு சொன்ன வார்த்தை கூட கேட்கலையம்மா.